வழியில எவ்வளவு விஷயம் கீழே கொடுத்து தள்ளுறாரோ அதே விஷயம் பிரமாணம் டோனுக்கு மேல வரைக்கும் மட்டு எஃப்பும் எம்ஜியும் சமனா வரைக்கும் டோன் மட்டு மேல எழுதும். இதிலும் பார்க்க இது கூடவா இருந்தா ஆறு முடிவு கொண்டு போகும். இதிலும் பார்க்க இது குறைவா இருந்தா மேல போயிடாது, அப்படியா நிற்கும். சரியா? இதிலும் பார்க்க அது கூட வரைக்கும் மேல போகும். அதான் டோனை கொஞ்ச நேரம் நிலத்துல வச்சுட்டு அந்த ஃபேன் சுத்தி பெரிய ஒரு வேகம் வரைக்கும் மட்டு மேல தூக்கப்பட்டு கொண்டு போகும், உடனே தூக்கப்படாது. அப்ப மட்டு அவர் மேல தூக்கப்படுறதுக்குரிய வேகம் காணணுமா இருந்தா என்ன செய்யணும்? என்னடா செய்யணும்? மட்டு அவர் மேல தூக்கப்படுறதுக்குரிய வேகத்தின் வருமானம் காணணுமா இருந்தா நீ என்ன செய்து கொள்ளவும் விளங்கல? இந்த விசையின் பிரமாணத்தை நிறைந்த பிரமாணத்துக்கு சமப்படுத்தி விட்டா சரி. இப்ப கேள்வியை பாருங்க. ஆனா இப்ப நான் இதுல போட்டது பாருங்க, ஒரு ஃபேன் அளவான விசை. அப்படி எத்தனை ஃபேன் இருக்குது? 4 ஃபேன் இருக்குது. 4 ஃபேனாலையும் கீழ் நோக்கி வார விசை என்ன? இதை 4ஆல பெருக்கணும். அப்ப இதுண்ட 4ஆல பெருக்கின பெருமானம் தான் என்னதா இருக்கணும்? எம்ஜிக்கு சமனா இருக்கணும். ஒரு கதை நோட் பண்ணுவா. 4 ஃபேனாலையும் கீழ் நோக்கி வார விசை என்ற பெருமானம் தான் எம்ஜிக்கு சமன். ஜூம்ல இருக்கிறார்கள் வீடியோலாம் சரியா? வீடியோ இல்ல, வீடியோ ஆடியோ ரெண்டும். சரி, இதை சமப்படுத்துறது ரைட்டு. ஜபா ரைட்டியா? என்ன வருது போவ? அந்த பி நோட்டுக்கான போவ முதலாவது கேள்விக்கு என்ன விட வருது? இதுல கிடக்கிற முதலாவது கேள்விக்கான விடை எழுதுவா. இப்ப சமநிலையில் பறக்கும் போது பி நோட்டுக்கான கோவையை டோனின் திணிவு கேபிட்டல் வழியின் நடத்தி ரோ ஈர்ப்பார்முடுகள் ஜி விசிறியின் பரப்பளவு ஏ சார்பில் திறகு. சமநிலையில மேல மட்டா பறக்கவனுமா இருந்தா மேல வார விசையின் பெருமானம் வேக்கும் அந்த டோனுண்ட நிறைந்த பெருமானம் எம்ஜியும் சமனா இருக்கணும். இப்ப எஃப்க்கு என்ன விடலாம்னா வழியால மேல தள்ளப்படுற விசை. ஒரு ஃபேனால வார விசை தான் 4 ஏவி நோட் பெருக்கம் ரோ. அவனிய ஒரு ஃபேனால வார விசைதான் அப்ப 4 ஏவி நோட் பெருக்கம் ரோ. எத்தனை ஃபேன் இருக்கு? 4 ஃபேன் இருக்குது. அப்ப 4 ஃபேனாலையும் வார விசைன்னு வருமானம்னா 4 ஏவி நோட் பெருக்கம் ரோன்னு போடலாம். இல்லை, இந்த பெருமானம் நிறைந்த பெருமானம் எம்ஜிக்கு சமனா இருக்கும். எங்களை என்ன கேட்டது? வி நோட்டுக்கான போதான் கேட்டது. அப்ப வி நோட்டை எழுத மாட்டேன் செய்யமா இருந்தா வி நோட் பெருக்கம் சமன் எம்ஜியின் கீழ் 4 இன்டு ஏ இன்டு ரோன்ற மாதிரி வரும். இப்ப வி நோட்டுக்கான கோவை என்றா அவ்வளவும் ரூட்டுக்கு வரும். வி நோட்டுக்கான கோவை என்றா அவ்வளவும் ரூட்டுக்கு வரும். எம்ஜியின் கீழ் 4 ஏ ரோன்ற மாதிரி வரும். சரியா? அப்ப வி நோட்டுக்கான கோவை என்ற ரூட்டுக்களை வரும். எம்ஜியின் கீழ் 4 ஏ ரோ. இப்ப அடுத்த வேலையை பாராம செய்தா அந்த கேள்வி செய்து விட எடுத்தாங்க. அடுத்த வேலையை பாருங்க. 2வது கேள்வி, டோன் ஆனது தற்போது வி வேகத்துடன் வி நோட்டிலும் பார்க்க பெரிய வேகம் தான் வி. இப்ப கீழ் நோக்கி தள்ளுற வேகத்தின் வருமானம் சொல்லப்பட்டிருக்குது வி. அந்த வி என்ற வருமானம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது வி நோட்டிலும் பார்க்க பெருசு. சரியா? வி நோட்டிலும் பார்க்க பெருசு. என்ன வி நோட் என்ற வேகத்துல தள்ளியக்கா நிறைக்கு சமனான விஷயமேல கொடுத்துருக்குது.
இப்ப வி நோட்டிலும் பெரிய வேகத்தோட கீழ் நோக்கி வழியை தள்ளுதா இருந்தா அதன் ஆர்முடு கொண்ட பெருமானம் எவ்வளவா இருக்கு மட்டும் தான் காணணும். வி நோட் வி சார்பா ஒரு கசைவா அது ஆர்முடுகளுக்குரிய பெருமானம் எவ்வளவு வேண்ட மாதிரி காணணும். இது அழைக்கிறேன்னு போட்டாச்சா என்ன வந்து 4 ஹீரோ இதுல சிறப்பட்ட கேள்வி வந்து வியும் வி நோட்டும் சார்பா தான் வருவணும். அவன் ஏ போடையில வேற நான் கதைக்கிறவங்க உனக்கு என்ன கேட்ட கேள்வி வி நோட் வி ஜி சார்பா தான் கேட்கப்பட்டிருக்கு கேள்வி. அப்ப அதெல்லாம் விட வருவணும் வேற விட வரையிலாது. ரூம்ல இருக்க செய்வோம். இது வி வேகத்துல கீழ் நோக்கி வழியை தள்ளுதா இருந்தா எல்லாம் கவனி நான் செய்யறேன். வி வேகத்துல கீழ் நோக்கி வழியை தள்ளுதா இருந்தா பி நோட்டிலும் பார்க்க பெரிய வேகத்துல தள்ளுது. இப்ப பி நோட்டிலும் பார்க்க பெரிய வேகத்துல மேல் நோக்கி வார விசைன்ற வருமானத்துக்கு இப்ப நீ என்ன விடலாம்டா ஒட்டுமொத்த விசைன்ற வருமானம் 4 இது எடுத்துனாங்கல்ல ஏ வி வர்க்கம் இன்று ரோண்டு போடலாம் இல்லை. ஹலோ உலகா ஏனென்றா அந்த விசைக்குத்தான் ஏ வி நோட் வர்க்கம் என்று ஒன்று முதல் எடுத்துனான் ஆரம்பத்துல. அதான் வி நோட்டுன்ற வேகத்துல வழியை தள்ளிக்க அந்த விசையை போட்டான். இப்ப என்ன வேகத்துல வழியை தள்ளுது வி வேகத்துல வழியை தள்ளுது. அப்ப வி வேகத்துல கீழ் நோக்கி வழியை தள்ளிக்க மேல் நோக்கி என்ன விசை வரும் ஏவி வர்க்கம் ரோ வரணும். ஆனா 4 ஃபேன் இருக்குது 4 அலையும் பெருக்கி இருக்கணும். அப்ப அந்த வழியை தள்ளுறதால மேல் நோக்கி வர விசையின் வருமானம் விதி வரும். ஓகே தானே. ஆனா எம்ஜியின் வருமானம் முதல் இருந்த வருமானம் தானப்பா இப்பயும் இருக்கு. ஆனா எம்ல நிறைய வரப்படாது. ஆனா எம்ஜிக்கு நாங்க என்ன போடலாம் இதை போடலாம் வேண்டி 4 ஏவி நோட் வர்க்கம் ரோடு போடலாம் வேண்டி சொல்ற பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன எம்ஜிக்கு சமண முதலே காய்ச்சிட்டேன். ஆனா பிள்ளைங்க சூழ்நிலை இருக்கிறார்கள் அவங்க கதைக்க மாட்டாங்க. சரி அப்ப இதுக்கு எம்ஜிக்கு என்ன போடலாம்டா 4 ஏவி நோட் வர்க்கம் ரோன்ற மாதிரி போடலாம் எம்ஜி. இப்ப அந்த மேலவார விசைக்கு என்ன வரும் சொன்னா 4 ஏவி வர்க்கம் ரோ 2 பேரும் வி வந்து பெரிய வேகமா இருக்கு. இப்ப இந்த விசையிலும் பார்க்க அந்த விசை என்ன இருக்கணும் என்ன எடுக்கணும் இந்த விசையிலும் பார்க்க அந்த விசையின் வருமானம் கூடுதலா இருக்குமா கூடுதலா இருக்கும். ஏன்டா வி நோட்டிலும் பார்க்க வி பெருகிறதா ஆச்சு. அப்ப கீழே வார விசையிலும் பார்க்க மேல வார விசை கூடுதலா இருக்கு. ஆரம்பத்துல இது வி நோட் வேகமா இருந்தது. அந்த வி நோட் வேகமா இருக்க நிறைக்கு சமனா இருக்குது. இப்ப வி நோட்டிலும் பெரிய வேகத்துல ஆளினா நிறைவிலும் பார்க்க பெரிய விசை மேல வரும். எங்களை ஆரம்பம்லாம் கேட்கப்பட்டிருக்குது. விஞ்ஞானி மாதிரி யோசிக்காம ஏஎல் பிள்ளை மாதிரி யோசிச்சு நீ மேல் நோக்கி எப்சமின் எம்பியை பாவிச்சா ஆர்வலுக்கான கோவையை காணலாமா காணலாம். இப்ப இதுல வார எஃப் வந்து விளைவில் விசை என்றா மேல வார விசையில இருந்து கீழே வார விசையை கலைக்க வேணும். என்ன மேல வார விசை என்ன எப்படி என்ன 4 ஏவி வர்க்கம் இன்ட்ரோ கீழே வார விசை என்ன 4 ஏ வி நோட் வர்க்கம் இன்ட்ரோ கீழே வார விசை அது சமன். திணிவுக்கு என்ன போடலாம்டா திணிவுக்கு இவரை கொண்டு ஜி ஆல பிரிக்கணும். ஏன்னா 4 ஏவி நோட் வர்க்கம் ரோ தான் எம்ஜி. அப்ப என்ன எம்முக்கு என்ன போடணும் ஜி ஆல பிரிச்சிருக்க வேணும். ஓகேவா. அப்ப எம்முக்கு என்ன போடுவாய் இதுல எம்முக்கு 4 ஏ வி நோட் வர்க்கம் ரோ அதன் கீழ் ஜி என்று போட்டுக் கொள்ளலாம். என்ன காண வேணும் ஆரம்புகளை காண வேணும். சரியா. இப்ப அவன் கேட்ட கேள்வியிலே கேட்ட தரவுல விட வேணும் செய்து பாருங்க. இதை சுருக்கி ஏக்கான கோடை போகணும். ஆரம்புகள் நிறைய கேள்வி செய்து பார்க்கத்தான் ஐடியாக்கள் வரும். அப்ப அதுக்கு நிறைய கேள்வி செய்து பார்க்கணும். உடனே முடிவராது. நிறைய கேள்வி செய்ய அனுபவம் வரும். இந்த பிசிக்ஸ் தியரி படிச்சோன்னு இப்படி வர்ற பாடம் இல்லை. தியரி படிச்சு கேள்வியை செய்துதான் முடிவடும்.
அதே நேரம் இன்றைக்கு முதல் நாள் கிளாஸ் நான் எஸ்ஏ கிளாஸ் போட்டு நான் சக்சரும் பேரும் எஸ்ஏயும் பேரும் மாறி மாறி வருவேன். இன்றைக்கு எஸ்ஏன்னா அடுத்த புதன்கிழமை சக்சரை பார்ப்போம். வெள்ளி எஸ்ஏ மாறி மாறி பார்ப்போம். ஒரே எஸ்ஏனாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். இப்போ சக்சர் இன்றைக்கு ஈஸியா இருக்கு மட்டும் எஸ்ஏ போட்டேன். கஷ்டமானதான் நான் படிப்பிக்க போகணும். ஈஸியானதை படிப்பிக்கிறதுக்கே என் கிளாஸை போடுவேன். அது நீங்க வீட்டு படிக்கலாம். வெள்ளி கஷ்டமா இருந்தா தான் உங்களுக்கும் படிக்க நல்லா இருக்கு. படிப்பிக்க எனக்கு நல்லா இருக்கு. ஈஸியானதை வந்து நான் கழிச்சு போட்டு போறதுக்கு கிளாஸை போடுறது சரியா வினத்? நான் சொல்றது சரியில்ல. ஈஸியானது இருந்தால் இந்த கிளாஸ் அதிகமான கிளாஸ் தேவைப்படாது. 2 3 கிளாஸ் விஷயத்தை முடிச்சு விட்டுலாம். பாடமும் கஷ்டம். பாடம் கஷ்டமா இருக்கேக்கான அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. கஷ்டமான பாடத்தை நீ படிக்கிறான் மாதிரி உனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். ஈஸியான பாடத்தை படிச்சு எடுத்துக்கிட்டா கௌரவம் இருக்காது. இதுக்கு எடுத்தா கௌரவம் கூட வேற, மதிப்பு கூட வேற. எழுதிட்டியா விட பாருங்க. இதுல இதுல நாலே இதுல நாலே இதுல நாலே வெட்டலாம் இல்லை. வெட்டுப்பட்டுரும் இல்லை. வெட்டுப்பட்டுரும். ரோவும் வெட்டுப்பட்டுரும் பாருங்க. எல்லாத்திலையும் ரோவும் இருக்கு. ரோவும் வெட்டுப்பட்டுரும். இப்ப இவரை கொண்டு வந்து ஜியால பெருக்கி பி நோட் வர்க்கத்தாலே பெருக்கணும். அப்படிதான். அப்ப இந்த வருமானம் இங்க வர வருமானம் பி வர்க்கம் மைனஸ் பி நோட் வர்க்கம் அதன் கீழ் பி நோட் வர்க்கம் பெறணும். இது முழுவதையும் ஜியால பெருக்கி இருக்கணும். விளங்குதா? ஜியால கொண்டே குறுக்க பெருக்கி பி நோட் வர்க்கத்தால கொண்டு வந்து கீழே பிரிக்கணும். அப்படிதான். தேவையான இந்த பி நோட் வர்க்கம் இதையும் பிரிக்கும் அதையும் பிரிக்கும். அப்ப என்ன எழுதலாம்னா ஏ சமன் வியின் கீழ் பி நோட் முழுவதும் இந்த வர்க்கம். அவரை பிரிக்க என்ன விடலாம்? ஒன்று விடலாம். இவரை பிரிச்சா வெட்டுப்பட்டு மைனஸ் 1 வரும். முழுவது இந்த ஜி என்ன மாதிரி போடலாம். சரியா? முழுவது இந்த ஜி சரிவா? அந்த பி நோட் வர்க்கம் என்ன செய்ய வேண்டாம்? பிஐ வர்க்கத்தையும் பிரிக்கும், பி நோட் வர்க்கத்தையும் பிரிக்கும். அப்ப பி நோட் வர்க்கத்தின் கீழ் பி நோட் வர்க்கம் போடைக்கு அது வெட்டுப்படும் 1 வரும். ஓகே, அடுத்த வெளியே பாரா. மூன்றாவது கேள்வி. எச்சுயரம் செல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஆரம்பத்தில் ஓய்வில் இருப்பதாகவும் அதே ஆரம்புடன் இயங்குவதாகவும். இப்ப ஆரம்புகள் பிரமாணம் தான் இப்ப தோணுக்கு நான் கண்டன அவ்வளவு மாதிரி இந்த பிரமாணம் வந்திருக்கு. அப்ப இதே ஆரம்புகளோட மேல் நோக்கி போப்பதா இருந்தா தூரம் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் இந்த கோவை வச்சுதான் காணுவோம். மாறா ஆரம்போட இயங்குற துணிக்கைகளுக்கு நாங்க 4 இயக்க சமன்பாடு பாவிக்கலாம். அப்ப இதுல நேரம் தான் காணணும். ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் தெரியாது. அப்ப இறுதி வேகம் இல்லாம எந்த சமன்பாடு வரும்? எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடிவா இருக்கும். அந்த 4 இயக்க சமன்பாட்டிலையும் இறுதி வேகம் இல்லாத சமன்பாடு எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடிவா இருக்கும். அந்த எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடிவா இருக்கத்தை மேல் நோக்கி பாவிச்சா என்னத்தை காணலாம்? அவன் கேட்ட கேள்விக்கான விட நேரத்தை காணலாம். ஒரு பாவிவா மேல் நோக்கி. அப்ப இந்த ஆரம்புகள் பிரமாணம் இருக்குதா இருந்தா நீ மேல் நோக்கி பாவிக்க போகணும். எஸ் சமன் யூடி பிளஸ் அரை ஏடி வர்க்கத்தை பாவிக்க போகணும். எஸ் சமன் யூடி பிளஸ் அரை ஏடி வர்க்கம். அப்ப அவன் கேட்டது தூரம் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்க மட்டும் தான் கேட்டது. அப்ப எஸ்க்கு என்ன போகணுமா இருந்த சரியா? தூரம் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்க மட்டும் தான் கேட்கப்பட்டது. ஆரம்ப வேகம் 0 மட்டத்தால யூடி அவ்வளவு 0 ஆயிரும். அப்ப இது இந்த பிரமாணம் பிளஸ் இது மேல் நோக்கி பார்க்கிறதுக்காக -4 ஏனென்றா இந்த ஆரம்புகள்லாம் பிள்ளைகளா கண்டு வச்சிருக்கிறோம். இது புவியீர் பயன்பொருள் இல்ல. புவியீர் பயன்பொருள் பார்க்க வேற பிரமாணம். புவியீர் பயன்பொருளோட ஒரு பிரமாணம் முன்னுக்கு இருக்குதல்ல. இந்த மேல் நோக்கி போடுறது -4. அது புவியீர்ப்பின் நிலை குத்தா இருக்கிற பொருளுக்கு தான் மேல் நோக்கி போடைக்க மைனஸ். இது அங்க வழியை தள்ளி அந்த விசையால மேல் நோக்கி ஆரம்பிடுவது. அப்ப அந்த தோணுக்குரிய ஆரம்புகளுக்கு போகணும். கண்ட ஆரம்புகளை எந்த ஆரம்புகள் கண்ட பிரமாணம் அறதர ஆரம்பு கொண்ட பிரமாணம் தான். இதை போடலாம் இல்லை. வி வர்க்கத்தின் கீழ் வி நோட் வர்க்கம் -1 இன்டு ஜி ஆரம்பு கொண்ட பிரமாணம். நேரம் தான் காணவனும் டி வர்க்கம். சரியில்ல, நேரத்தின் பிரமாணம் தான் காணவனும் டி வர்க்கம். இப்ப இதை எழுவா மாற்றம் செய்தா சரி, குறுக்க பெருக்கினா நேரத்துக்கான ஹோ வரும். அப்ப டி வர்க்கத்துக்கான ஹோவை
குறுக்க வரைக்கினா ரெண்டை கொண்டு வந்து குறுக்க வரைக்கினா 2h வரும். அதன் கீழ் என்ன வரும்? வி வர்க்கம் அதன் கீழ் வி நாட் வர்க்கம் -1 இன்டு ஜி என்ற மாதிரி வரும். இது டி வர்க்கத்துக்கான கோவை. அப்ப டீக்குரிய கோவை என்றா அவ்வளவும் ரூட்டுக்கு வேற வேணும். பரவா அவ்வளவு பெருமானமும் ரூட்டுக்குள்ள வரும். மேல் நோக்கி எஸ் சமன் 2t பிளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கத்தை பாவிச்சா எஸ்க்குரிய பெருமானம் h போட வேணும். ஏக்குரிய பெருமானம் இந்த கண்டதை போட வேணும். டி காண வேணும். சரியாடா? அப்ப டீன்னு சொன்னா அவ்வளவு ரூட்டுக்கு வருமே. டி வர்க்கம் தான் இது. ஸோ நீ டீன்னு சொன்னா அவ்வளவு பெருமானம் ரூட்டுக்கு வேற வேணும். டீன்ற பெருமானம் பண்ணா அவ்வளவு ரூட்டுக்கு வரும். டி வர்க்கம் தான் அது. அப்ப டீன்ற பெருமானம் அவ்வளவு ரூட்டுக்கு வருவான். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. நாலாவது கேள்வி. நாலாவது கேள்வியை பார்த்து இப்படியே எழுதுவா செய்தா. நாலாவது, இட்டோன் 250 கிராம் திணிவும் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு விசிறியின் பரப்பாகவும் வழி நடத்தி 1.2 கிலோகிராம் மீட்டர் சரியாக விரிப்பின் இட்டோனை மட்டுமட்டாக உயர்த்த விசிறிகள் என்ன வேகத்துடன் கீழே வழியை தள்ள வேண்டும்? கவனியப்ப மட்டுமட்டா மேல உயர்த்தவனுமா இருந்தா அந்த ஏற்கனவே ஒரு கோவம் எடுத்துனாங்கல்ல, மட்டுமட்டா தள்ளுறதுக்குரிய வேகத்துக்கான கோவை என்ன கோவை? அந்த பி நோட்டுக்கான கோவை எடுத்தமே அதை கோவையை போட்டாலும் சரி, அல்லது நீங்க நேரடியா திருப்பி ஆரம்பத்தில் சரி. எது 4 ஏ பி நோட் வர்க்கம் இங்கு ரோன்ற பெருமானம் எம்ஜின்ற பெருமானத்துக்கு சமனா இருக்கும். அப்படிதான். அப்ப அதுல இருந்து இப்ப என்ன காரணம் பண்ணா பி நோட்டை காரணம் மட்டுமட்டா மேல தள்ளுறதுக்கு இந்த பெருமானம் அதுக்கு சமனா இருக்கணும். முதலாக எழுதினாங்க அந்த கோவையில நேரடியா பிரதிட்டாலும் சரி, பிரதிட்டாலும் சரி, அல்லது திருப்பி எழுதினாலும் சரி, எல்லாத்தையும் சரியா பிரதி போகணும். அப்ப 4 தர குறுக்கு இது விசிறின்ற பரப்பளவு பிரமாணம் தரப்பட்டு எவ்வளவு? 30 சென்டிமீட்டர் வர்க்கம். எல்லாத்தையும் மெசேலுக்கு மாத்தினா தான் இப்படி மெசேல இருக்குமா? சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்த எத்தனை நாள் இருக்கணும்? 10 இல்லையே. சென்டிமீட்டர் வர்க்கம்னா சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்த 10 அப்படி 2 தடவை இருக்கணும். அப்ப ஏக்கு என்ன பண்ணணுமா இருந்தா 30 தர 10 அப்பதான் மீட்டர் வர்க்கமா மாறும். 30 தர 10 பி நோட்டுக்குரிய பெருமானம் தானப்ப நாங்க காண வேணும். அதை பி நோட் வர்க்கம் மட்டும் போடுறோம். ஜி ரோவுண்ட பெருமானம் எவ்வளவு ஏறப்பட்டிருக்கா 1 ரோவுண்ட பெருமானம் வலையின் நடத்தி அந்த டோண்ட திணிவு தரப்பட்டிருக்கு எவ்வளவா? 250 கிராம். எனது டோன் அந்த கமரா பூட்டுற டோன் அவ்வளவு பெரிய வெயிட் இல்லை. 250 கிராம் 1/4 கிலோ. சரியா? டோன் தெரியும் தானே? அந்த சின்ன டோன் ஹெலிகாப்டர்னா வெயிட் கூட வேற. 250 கிராம்டா 250 தர 10 பெருக்கினா கிலோகிராமுக்கு மாறும். இது திணிவு. அதை ஜியாலையும் பெருக்கவும் 10 பெருக்கவும் எல்லாத்தையும் பிரதிட்டா வீரொண்ட காணலாம். ஒரு சுருக்குவா எல்லாத்தையும் பிரதிட்டு வீரொண்ட பிரமாணம் விளையாண்டு காணலாம்.
சரி முடிஞ்சா எவ்வளோ ஆகுது எவ்வளோ சுருக்கணும் சுருக்கெடு போகணும் 15 தேசம் சுருக்கினார்கள் முடிய போடுவா சூம்ல எவ்வளோ ஆகுது சூம்ல சுருக்கினா அப்படியே போடுவா சூம்ல இருக்கிறா 13.17 வரை திருப்பி பாருங்க இங்கால வார 10 நாளையும் இங்கால வார 10 3 மட்டும்னா இதுல 10 வரும் பட்டலாம் நாங்களே வேலை சரியா இதுல வார 10 வந்தா இந்த சைவரையும் பட்டி விடுவோம் சைவரையும் பட்டி விடலாம் இப்ப இங்கால வீணோட்டுக்குரிய வர்க்கத்தின் வருமானத்தை அப்படி எழுவ மாற்றம் செய்தா வீணோட்டுக்குரிய வர்க்கத்தின் வருமானம் எழுவாட்டம் செய்தா இது 250 தர 10 வருது 2500 சரியா விடுறது 2500 அதன் கீழ் வார வருமானம் நான் 3 12 அதோட 1.2 பேர் ஓடும் 12 1.2 பேர் ஓடும் எல்லாம் வழியிட்டேன் சரியா வீடு இங்கால வார வருமானம் இந்த 250 10 2500 இது நான் 3 12 அதனால இதுல வார 1.2 பேரும் மிச்சம் வெட்டிட்டேன் சரியா இதுல வார தசத்தை வெட்டி விட்டா இதுல என்ன வேணும்னா 10 வரும் அந்த 10 கொண்டு மேல ஓட்டு விடலாம் சரியா 10 கொண்டு மேல ஓட்டு விடலாம் இப்ப மேல போட்டு விட்டா வீ நோட்டுக்குரிய வருமானம் பண்ணா இது அவ்வளவு ரூட்டுக்கு வந்திருக்கணும் இப்ப வீ நோட்டுக்குரிய வருமானம் பண்ணா 25 வெளியெடுத்தா என்ன அவ்வளவு ரூட்டுக்கு இறக்க போகுது இவ்வளவு ரூட்டுக்கு இறக்க போகுது சரியா 25 வெளியெடுத்தா 5 வரும் 12 தர 12 வெளியெடுத்தா ஒரு 12 வெளியில வரும் ஓகே உள்ள மிச்சம் 1000 இருக்குல்ல அதை 100 தர 10 விடலாம் இல்ல 1000 100 வெளியெடுத்தா 10 வரும் அப்ப இப்ப ரூட்டுக்கு என்ன மிஞ்சும் 10 தான் மிஞ்சும் ரூட் 10க்குரிய அனலவான வருமானம் 3.1 கூடலாம் என்ன 9 3 ரூட் 10க்கு 3.1 கூடலாம் நான் சொல்றப்ப சுருக்கல் வேலை நீ சுருக்கினா சரி சரியா இதை கிட்டத்தட்ட சுருக்கி பாருங்க 13.17 வரும் 13.17 மீட்டர் பெர் செகண்ட் 13.17 மீட்டர் பெர் செகண்ட் சுருக்கி பாரா மற்ற அடுத்த வெளியே பாரா சரி அதுல 2வது வெள்ளி 74 கிராம் தினவுடைய பொதியை இட்டோன் சுமந்து செல்ல வேண்டுமெனில் என்ன வேகத்துடன் வழியை கீழே அழுதல் வேண்டும் இப்ப இதுலயே ஒரு பெரிய கரைச்சல் ஒன்றும் இல்லை இந்த பெருமானத்துக்குரிய விய மாத்த வேணும் இங்கால கேபிட்டல் எம்ஜியோட என்னத்தையும் சேர்க்க வேணும் 74 கிராம் சேர்க்க வேணும் சரியா அதாவது என்ன போடலாம்டா 4 ஏவி வர்க்கம் இன்றுரோ அது மேல வர விசை இப்ப என்ன வேகம்னு தான் காண வேணும் அது இப்ப வர நிறைய வருமானம் என்ன இருக்கும்னா டோண்ட வெயிட்டோட 74 கிராம் சேர்க்க வேணும் அந்த 74 தர 10 மூணு அதை ஜியாலையும் பெருக்கி இருக்கணும் நான் கலைக்கிற விளங்குதா 74 கிராம தூக்கிட்டு போனா அந்த 74 கிராமுக்குரிய வெயிட்டையும் சேர்த்து தூக்கணும் அதுக்குரிய வேகத்தை காணணும் வி எவ்வளவு பேக் இப்ப 4 தர ஏண்ட வருமானத்துக்கு என்ன விடலாம்னா 30 தர 10 ஒரு கோடி பெற ஏண்ட வருமானம் வீண்ட வருமானம் தான் எவ்வளவு ஒன்ற மாதிரி காண வேணும் வழியின் அடத்தியரப்பட்டு 1.2 இந்த எம்ஜியின் வருமானம் 250 தர 10 3 அதை 10ஆலையும் இருக்கணும் சரியா அங்க போட்டு அதே வருமானம் தான் 250 10 3 10ஆலையும் பெருக்கி இருக்கணும் ஆக இந்த 74 தர 10 3 15 10 2 74 தர 10 2 சேர்த்து போட்டு விட்டா இப்ப என்ன வேணும்னா வி தான் காணணும் இப்ப என்ன வேணும் வேற சுருக்குவா வி வர்க்கத்தின் வருமானம் காணணும் ஏற்கனவே வர அந்த டோனுன்ற நிறையோட
இதையும் கூட்டணும் 74 கிராமையும் கூட்டணும். இப்ப எவ்வளவு வேகம் மட்டும் தான் காணணும். இப்ப வார வேகத்தை காணணும். எவ்வளவு வருது வி? இப்ப வார வீண்ட பிரமாணம் எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? 180 × 12. சுருக்கி பாருங்க, 15 மீட்டர் per செகண்ட் வரும். சரியா? சுருக்கி எடுத்து பார். 15 மீட்டர் per செகண்ட் வரை சுருக்கினா சரியா? சுருக்கவே சுருக்கி பார். 15 மீட்டர் per செகண்ட் சுருக்கப்படக்கூடிய மாதிரி தான் பிரமாணம் இருக்கு. 15 மீட்டர் per செகண்ட் வரும். அப்படி எழுதா? 15 மீட்டர் per செகண்ட் வரும். சரி, சுருக்கப்படும் பாருங்க. இப்ப சீபாட் கேள்வியை பார்த்துக்கொள்வோம். சீபாட் கேள்வி அதே வகையான 2 டோன் ஆனது படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பசம் 4 கிலோகிராம் திணிவை லேசான நீள அலைகளை பயன்படுத்தி உயர்த்தப்படுகின்றது. இத்திணிவை மட்டுமட்டாக உயர்த்தி 2 டோன்களும் என்ன வேகத்துடன் வழியை தள்ள வேண்டும். அதே நேரம் விலையில் உள்ளவை. இப்ப 2 பேரும் சேர்த்து வழியை தள்ளுற வேகம் தான் காணவும். இப்ப 2 பேரும் சேர்த்து தூக்குறது, 2 பேரும் சேர்த்து தூக்குறதுக்கு இவருக்கு கீழ் நோக்கி வார நிறைந்த வருமானம் எவ்வளவா இருக்கும்னு பார்த்தா 4 நியூட்டன் நிறைந்த வருமானம் வரும் இல்லையா? ஏன்னா தசம் 4 கிலோகிராம் 10 பேருக்கு வரும். அப்ப கீழே வார நிறைந்த வருமானம் 4 நியூட்டன். இப்ப நான் இந்த இழையில வார இழுவையை டி என்று போட்டா இந்த இழையில வார இழுவையும் டீயா தான் இருக்கு. வேற 2 ஒரே அளவு கோணத்துல பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? 2 இழையிலையும் வார இழுவையை நான் டி என்று போட்டா இந்த டீயை என்ன செய்யலாம்டா கிடையாவும் பிரிச்சு இல்லைக்கு தான் பிரிக்கலாம். கிடையா வார கூறு என்ன விலை வேணும்? டி சைன் 60 வரும் இல்ல? கிடையா வார கூறு டி சைன் 60. இலைக்குத்தா வார கூறு என்ன வேணும்? டி கோஸ் 60 பேர் வேணும். இலைக்குத்தா வார கூறு டி கோஸ் 60. அதே மாதிரி இவரையும் கிடையா பிரிச்சா என்ன பேர் பண்ணா டி சைன் 60 பேர் வேணும். சரியா? கிடையா பிரிச்சா டி சைன் 60. அப்ப இந்த கிடை விசை 2 கேன்சல் ஆயிரும். இலைக்குத்தி விசை இன்னும் ஒரு டி கோஸ் 60 வரும். 2 டி கோஸ் 60. அப்ப இவற்றை சமன்லையே கருதினா மட்டுமட்டா தூக்குறதுக்கு மேலவார விசை கீழவார விசைக்கு என்ன இருக்கும்? சமனா இருந்திருக்க வேணும். அப்ப இப்ப நீங்க என்ன போடலாம்டா 2t cos 60 வருமானம் எவ்வளவு இருக்க வேணும்? 4 நியூட்டனா இருக்க வேணும். மேலவார விசையின் வருமானம் 2t cos 60, கீழவார 4 நியூட்டனுக்கு சமனா இருக்க வேணும். அப்ப 2 தர t into cos 60க்கு என்ன வருமானம்? அரே. அப்ப அது சமம் 4 நியூட்டனா இருக்க வேணும். அப்ப 2 பட்டுப்பட்டா இளையில வார இழுவேண்ட வருமானம் என்ன இருக்க வேணும்? 4 நியூட்டன். ஒரு இளையில வார இழுவேண்ட வருமானம் 4 நியூட்டன். ஹலோ, இங்க வேற நிலம் ஊத்துதா? அது குதிட்டு போயிருக்க 4 நியூட்டன். இப்ப இதுல வார இழுவேண்ட பெருமானம் 4 நியூட்டனா இருந்தா அப்படியே இங்க வார இழுவேண்ட பெருமானம் என்ன இருக்கு பண்ணா அதே விதியா இருக்கு 4 நியூட்டன். சரியா? அப்ப ஒரு டோனை சமன்லையா வச்சிருக்கிறதுக்கு
டோனுக்குரிய நிற கீழே வரும். அதே நேரம் இந்த டீயின் பிரிச்ச ஊரும் கீழே வரும். டீயின் பிரிச்ச ஊரு இது 60 பாகையண்டா, இதுவும் என்ன வேற இருக்கும் 60 பாகை. ஏன் ஒன்று விட்ட உணவா இருக்கும். சரியா ஜவாகர்? இது 60 பாகையண்டா அப்படி இதுல எங்க வைக்கலாம். சரியா? இது 60 பாகையண்டா, இது என்ன வேற இருக்க மாட்டா, அதுவும் 60 பாகையா இருக்கு. ஒன்று விட்ட உணவா இருக்கு. அவ இந்த ஒரு டோனுக்கு இதுல வார இழுவ மாதிரி அப்படி இங்கேயும் இழுவ வரும். சமணி பெருமான விசை இலையில வரும். அங்கேயும் ஒரு இழுவை வரும். அப்ப இந்த இலையின் பிரிச்சல் கூர்ந்த வருமானம் கீழே வேற போகுது. இப்ப டீ கோஸ் 60. அப்ப இப்ப ஒரு டோனுக்கு கீழே வார விசையின் வருமானம் என்ன வேற போன இலைக்குத்தா வார விசையின் வருமானம் என்னென்ன வருமானு கேட்டா, டோனுண்ட நிறையோட எதுக்கு பெறும் இந்த டீ கோஸ் 60 பெறணும். டோனுண்ட நிறைந்த வருமானத்தோட கீழே டீ கோஸ் 60 வருமானம் பெறணும். அந்த பெருமானத்தை சமப்படுத்தக்கூடிய மாதிரி மேல வார அந்த வழியால தள்ளுற விசை வரணும். வழியை தள்ளுற விசையால வார விசை மேல வரணும். அப்ப அந்த ஒரு டோனை சமப்படுத்தினாலே நாங்க அந்த வேகத்தை காணலாம். இப்ப ஒரு டோனுக்கு மேல வார விசையின் பெருமானத்துக்கு தான் பாருங்க என்ன போடலாம்டா, 4 ஏவி வர்க்கம் ரோ இல்லையா, 4 ஏவி வர்க்கம் ரோ. அந்த பெருமானம் எதுக்கு சமனா இருக்கணுமா இருந்தா, டோனுண்ட நிறைந்த பெருமானத்தோட எதுக்கு பெறணும், அந்த டீ கோஸ் 60 பெறணும். டீ கோஸ் 60 பெருமானம் பெறணும். அதுக்கு கீழே பெற போகுது. இந்த டீ கோஸ் 60ஓட எம்ஜியை சமப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே இப்ப என்ன வேகம்ட்டு தான் காணணும். எல்லாமே சிறப்பட்டிருக்கு, பிரதியிட்டா வரும். சரியா? அதாவது 4 ஏவி வர்க்கம் பி தான் காணணும். எம்ஜிக்கு 250 10 மூன்று போட்டு 10 பிறக்கணும். டி 4 கண்டுட்டோம். கோஸ் 60 அரை விளம்பு கொஞ்சம் கூடவாத்தான் இருக்கா. படத்துல எல்லாம் திரிய வேண்டி வைக்கிறேன். ஒரு அந்த காலுக்குள்ள கொடுத்து விட வராது. இந்த டைம் கொஞ்சம் கூட கிடைக்கும், பிறகு குறைஞ்சிடும். துறைக்கு வேற எவ்வளவு வருதுன்னு வேகம். எவ்வளவு வருது வினித்? எவ்வளவு வருது? 17.7 கிட்ட இருக்கு. சுருக்கி பாருங்க, கிட்டத்தட்ட எல்லாம் பிரதிட்டு சுருக்கினா இதுக்கெல்லாம் வைக்கின பிரமாணம் தெரியுதா? இந்த வீட பிரமாணம் 17.7 மீட்டர் பெர் செகண்ட் கிட்ட வரும். சரியா? 17.7 மீட்டர் பெர் செகண்ட் வரை வரும் சுருக்கினா. எம்ஜிக்கு போடணும் 250 10 மூன்று. அப்ப 250 10 மூணு சொன்னா 2.5. அதனால இதுக்கு புரிய பிரமாணம் 4 தர அரை போடணும். அப்ப 2. அப்ப 2ம் இதுல 2.5 4.5 அப்படி அங்கால வர பிரமாணத்தையும் சுருக்கினா சரி. 17.7 மீட்டர் பெர் செகண்ட் கிட்ட வரும்.
சரியா? போயுதா அப்படி? இது இரு 250 10 மூணு தானே? 2 டோன் போட போறியா? அப்ப அது இதுண்ட வெயிட் தான் 14 கிலோகிராம். இதுண்ட வெயிட். இப்ப இந்த டோனை சமப்படுத்துறதுக்கு அந்த டோனுக்குரிய வெயிட் தான் போடுவோம். இந்த டோனை தான் இதில் சமப்படுத்தினான். இந்த ஒரு டோனை சமப்படுத்துறதுக்கு மேல வார விசையை கீழே வார விசையை சமப்படுத்தினான். இந்த 14 கிலோகிராம தூக்கி கொண்டு போகுது. அவன் 14 கிலோகிராம தூக்கி கொண்டு போய் அதை வச்சு கொண்டு இழுவையே காட்டினான். சரியா? இந்த டோனுக்குரிய வெயிட்ட போய் 14 கிலோகிராம் போடுறீங்களா? அப்ப எதுவாங்க மாறிவிடாம தெரியல. இது 14 கிலோகிராம் வச்சுக்கொண்டு இழுவையை காண்றது. அந்த இழுவையை வச்சுக்கொண்டு டோனை சமப்படுத்துவோம். ஜவாப் உனக்கு சரி. ஏதோ ஒரு எஸ்ஏ கேள்வி இந்த முறை கூட ஒரு சின்ன எஸ்ஏ கேள்வி தான். ஆனா கேள்வி கொஞ்சம் வெயிட்டான கேள்வி. இந்த கேள்வி கொடுக்கூடாது. புதன்கிழமை ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்ப்போமே. புதன்கிழமை இன்னைக்கு முதல் கிளாஸ் எடுத்தாலும் வேலைக்கு முடிக்கிறேன். அது நேரம் வார புதன்கிழமை ஸ்ட்ரக்சர் கேள்வி. ஸ்ட்ரக்சர் நான் தியரி எல்லாம் விளங்கப்படுத்தி அதுக்கு என்ன மாதிரி கொண்டு போகும். இது எஸ்ஏ என்றதால நேரடியாக கேள்விக்குரிய விஷயத்தை மட்டும் சொன்னான. கேள்விக்குரிய விஷயத்தை மட்டும் கழிச்சிட்டு விளங்கப்படுத்தினான். அப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எஸ்ஏ 2 எஸ்ஏ வரும். சரியா? சொல்லு. விளையல. ஓ, இப்ப ஒரு டோனுக்கு சமப்படுத்தினாலே அந்த ஒரு டோன் தள்ளுற வேகம் பெறும். இதே மாதிரி தான் நம்ம மற்ற டோனு வேலை செய்ய போகுது. அப்ப நாங்க ஒன்ன சமப்படுத்தினாலே சரிதான். ஏனென்றா இந்த டோனுக்குரிய விசை மாதிரி தான் இந்த டோனுக்கு பெற போகுது. அப்ப இந்த டோன் கீழே தள்ளுற வழியிட வேகம் தான் இப்ப காண வேணும். இந்த டோன் கீழே தள்ளுற வழியிட வேகம் எந்த பிரமாணமோ அதே வேகத்துல தான் இந்த டோனும் வழியா கீழே இந்த டோனுக்கும் இந்த டோனுக்கும் நிலைமை உண்டுதான். இவருக்கு வார இழுவைன்ற பிரமாணம் மாதிரி தான் இவருக்கு இழுவை இருக்க போகுது. அப்ப இவருக்கு 4 நியூட்டன் வார மாதிரி இழுவைன்ற பிரமாணம் இவருக்கு 4 நியூட்டன் பெறும். அது இந்த பிரிச்ச உருகுல வர போகுது. அப்ப இவருக்கும் அதே மாதிரி தான் பெற போகுது. அப்ப நீங்க ஒரு டோன் சமன்லியா நிக்கிறதுக்குரிய விஷயத்தை கண்டாலே மற்ற டோனும் அதே மாதிரி தான் நிலைமையில் இருக்க போகுது. அப்ப ஒரு டோன் சமன்லியா இருக்கிறதுக்கு எந்த விதத்துல வழியை தள்ளுமுன்னு பார்த்தா இதுதான் சமன்பாடு. சமப்படுத்தினா ஏன் அவருக்கு மேல வார விசையின் வருமானம் வழியை தள்ளுறதால வார விசை அதான் 4 AV வரைக்கும் டோன் வாதினான். அவற்று நிறைய வருமானம் எம்ஜி. அதே நேரம் இப்ப அந்த இளையில வார இழுவையும் கீழே இழுக்குமாறு. ஏனென்றா இப்ப இளைய இடத்துல இள குத்தி இழுக்குதா இருந்தா இளையில வார இழுவா அப்படியே கீழே இழுக்கவும். அவன் இளையில வார இழுவிசையும் கீழே வருதா இருந்தா கீழ் நோக்கி வார விசை இந்த டோனுக்கு என்ன நிலை போகுது சொல்லுவா. அந்த டோனுக்கு கீழ் நோக்கி வார விசை என்ன பெறும்? நிறையும் பெறும். டோன் நிறையும் பெறும். அதே நேரம் அந்த இழுவிசை இந்த பிரிச்ச ஊரும் பெறும். இழுவிசையின் பெருமானம் தானப்பன் கண்டுனா 4 நியூட்டன். அதுவும் ஒரு கேள்வியா இருக்குல்ல. அது 4 தான் விட என்ன கேள்வி 2வது கேள்வியா இருக்கு. இழுவில் உள்ள இழுவையான 4 நியூட்டன். அந்த இழுவென்ற பிரிச்ச கூறு பெருமானம் தான் டோனுக்கு நிலைக்குத்தாக்குள்ள வரும். நிலைக்குத்தா சமல்லியா நிக்கிறதுக்கு நிலைக்குத்தி விஷயத்தான் கருதவும். நிலைக்குத்தி மேல் விசையின் பெருமானம் தான் 4 AV வரைக்கும் ரோ. அந்த வழியை தள்ளுறதால வார விசை கீழே வார விசை டீகோ சர்வதோட அவற்றை நிறைய பெற ஓடும். அப்போ ஒரு டோன் சமல்லியா இருக்க தள்ளுற வேகத்தின் பெருமானம் மாதிரி அது மற்ற டோனும் அதே மாதிரி தான் இருக்கு. சரியா? ஓகே. அப்ப இன்றைக்கு இதோட நிப்பாடுறேன். நான் வார கிளாஸ் 6 மட்டும் எடுக்கிறேன். ஸ்ட்ரக்சர் கேள்வி போடுவேன். 2 ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்வோமே வார புதன்கிழமை கிளாஸ். சரியா? நிலமும் கூட இருக்கிற அளவுக்கு நிப்பாட்டும். சூழ்நிலை இருக்கிறார்கள் வார புதன்கிழமை லிங்க் ஆப் இல்ல டெலிகிராம் குரூப்லயே லிங்க் போடுவேன். மிச்சாக்களுக்கு தெரியப்படுத்தி நிறைய பேரை கூட்டிட்டு வா. ரைட் ஓடு. என்ன நிக்கப்படாது ஒரு நிமிஷம் கூட.